அன்பார்ந்த மாணவர்களே, உங்களை அஸ்வத் அகாடமி யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய சம் எக்ஸசைஸ் 6.3 சிக்ஸ்த் சம். ஏ வெக்டார், பி வெக்டார், சி வெக்டார், டி வெக்டார் என்பன ஒரு தள வெக்டார்கள் எனில் ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் கிராஸ் சி வெக்டார் கிராஸ் டி வெக்டார் ஈக்குவல் டு 0 என நிரூபிக்க. எல்ஹெச்எஸ் ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் கிராஸ் சி வெக்டார் கிராஸ் டி வெக்டார். இதுதான் ரைட் ஹேண்ட் சைடு. இந்த ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு 0ன்னு சொல்லி நிரூபிக்கணும். முதல்ல இதுக்கு ஃபஸ்ட்டு லெட் எஃப் வெக்டார் ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி வெக்டார் நம்ம எழுதி கொடுக்கணும் ஒரு இது. அப்போ எஃப் வெக்டார் கிராஸ் சி வெக்டார் கிராஸ் டி வெக்டார் இதை நம்ம எப்படி கொண்டு போனோம்னா, முதல்ல ஒரு பாக்ஸ் மாதிரி ஒன்று போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு சி இருக்குது, அப்போ சி மைனஸ் ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுக்கோ. செகண்டு டி இருக்குது, டி போட்டுக்கோ. ஃபஸ்ட்டு சி இருக்குது, அங்கே சி. செகண்டு டி இருக்குது, டி. இப்போ இங்கே சி எழுதியாச்சு. மீதி என்ன இருக்குது? எஃப்பும் டி இந்த இருக்கப்போ எஃப் வெக்டார் டாட் டி வெக்டார். இங்கே டி வெக்டார் இருக்குது, அப்போ எஃப் வெக்டாரும் சி வெக்டாரும் எழுதிக்கணும். ஓகேவா? ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு எஃப் வெக்டார் என்னது? ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் டாட் டி வெக்டார் சி வெக்டார் மைனஸ் எஃப் வெக்டார் என்னது? ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் டாட் சி வெக்டார், இது டி வெக்டார். ஓகேவா? ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு என்னென்னா ஏ கிராஸ் பி கிராஸ் சி கிராஸ் டி ஈக்குவல் டு என்னது? ஏ கிராஸ் பி dot d c vector minus a vector cross b vector dot c vector இது d vector. இந்த ஃபார்முலாவுக்கு இப்படி தான் நம்ம ப்ரீஃபாக எழுதணும். ஓகேவாம்மா? அதுக்கு தான் ஒரு எஃப் ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி அப்படின்னு சொல்லி நம்ம போடுறோம். ஏ கிராஸ் பியை எஃப்னு போட்டுக்கிட்டு இப்போ இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது ஒரு மாதிரி ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுக்கோங்க. சி வெக்டார் எழுதிக்கோங்க. மைனஸ் போட்டு ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுக்கோங்க. டி வெக்டார் எழுதிக்கோங்க. சி வெக்டார் எழுதியாச்சா? அப்போ ரிமைனிங் என்ன இருக்குது? எஃப்பும் டியும் இருக்குது. எஃப்பும் டியும் டாட் ப்ராடக்ட். இங்கே டி எழுதிட்டீங்க. ரிமைனிங் என்ன இருக்குது? எஃப்பும் சியும். அது டாட் ப்ராடக்ட். ஓகேம்மா? அப்போ இந்த எஃப் இருக்க இடத்துல ஏ கிராஸ் பியை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஓகேம்மா? இதுதான் ஏ கிராஸ் பி கிராஸ் சி கிராஸ் டியோட ப்ரீஃபான ஒரு ஃபார்முலான்னு வருது. இப்போ ஏபிசிடி என்பன ஒரு தள வெக்டர்கள் எனில் பாருங்கம்மா, ஏபிசி ஒரு தள வெக்டர்கள் எனில் என்னம்மா ஏ கிராஸ் பி டாட் சி மஸ்ட் பி 0. ஓகேம்மா? ஏ கிராஸ் பி டாட் டி என்னது? மஸ்ட் பி 0. கண்டிப்பாக 0. ஒரு தள வெக்டர் கண்டிஷன் என்னது? ஏபிசிடி என ஒரு தள வெக்டர்கள் எனில் ஏபிசி என்ன இருக்கமா? ஏ கிராஸ் பி டாட் சி மஸ்ட் பி 0. ஏ கிராஸ் பி டாட் டி மஸ்ட் பி 0. ஸோ இதை இதில் சப்ஸ்டியூட் பண்ணுமா? ஏ கிராஸ் பி கிராஸ் சி கிராஸ் டி ஈக்குவல் டு ஏ கிராஸ் என்ன பாருங்க? ஏ கிராஸ் பி டாட் சி 0. அப்படி தான் 0 கிராஸ் சி வெக்டார் மைனஸ் இது 0 கிராஸ் டி வெக்டார். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ என்னது? ஏ கிராஸ் பி கிராஸ் சி கிராஸ் டி மஸ்ட் பி 0. கண்டிஷன் என்னதுமா? ஒரு தள வெக்டர்கள் ஏபிசிடி நாலுமே ஒரு தள வெக்டர்னால் இது ஃபுல்லாக ஏபிசி ஒரு தள வெக்டர் 0, ஏபிடி ஒரு தள வெக்டர் 0. அப்போ இதெல்லாம் என்ன செய்யணும்? இதில் சப்ஸ்டியூட் பண்ணிச்சிங்க, அது தட் மஸ்ட் பி 0. இதில் இந்த ஃபார்முலா தான் கொஞ்சம் முக்கியம் பார்த்துக்கோங்க. ஏ கிராஸ் பின்னு எஃப்னு போட்டுக்கோங்க. எஃப் கிராஸ் சி கிராஸ் டி இதை என்ன செய்யணும்? இந்த ஃபார்முலாவை பார்த்துக்கோங்க. முதல்ல ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க, சி எழுதிக்கோங்க. ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க, டி எழுதிக்கோங்க. அப்போ சி எழுதின பிறகு என்னென்ன? எஃப்பும் டியும் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இங்கே டி எழுதியாச்சு. அப்போது எஃப்யும் சியும் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். எஃப் இருக்கிற இடத்துல ஏ கிராஸ் பியை போட்டுக்கிட்டு நம்ம இப்படி 1/1 நம்ம எழுதிக்கிட்டு வரோம்.
முக்கியமாக இந்த வீடியோவை 1 டைம் 2 டைம் ஓட விட்டு படிங்கம்மா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.